மேடம் இது 45,500. ஓ தேங்க் யூ so much. என்னங்க பிங்க் கலர்ல வருது? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். லீவ் ஆச்சே, சரி வார்ட்ரோப்லாம் கிளீன் பண்ணி அது ஒரு வீடியோ போடலாம்னு நினைச்சேங்க. ஆனா வார்ட்ரோப் கிளீன் பண்ணும்போது 4 பழைய பட்டுப்புடவை கிடைச்சதுங்க. என் பாட்டியோடது கூட ஒன்று கிடைச்சது. சரி, அடையார்ல சத்குரு சில்க் சென்டர்னு ஒரு புது கடை ஆரம்பிச்சிருக்காங்க. பழைய பட்டுப்புடவைகளுக்கு நல்ல விலை கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேங்க. அங்க போய் இந்த புடவையெல்லாம் போட்டுட்டு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? அடையார்ல இருக்கிற சத்குரு சில்க் சென்டருக்கு வந்தாச்சு. என்கிட்ட இருந்த புடவையெல்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சத்குரு சில்க் சென்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க 40 ஆண்டுகள் பழமையானவங்க. அவங்க அப்பா காலத்துல இருந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்பதான் ரொம்ப ரீசெண்டா வந்து இந்த பட்டுப்புடவை பிசினஸ்லாம், பழைய பட்டுப்புடவை வாங்குற பிசினஸ்லாம் வளர்ந்துகிட்டு வருது. பட் இவங்க வந்து 40 வருஷமாவே இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட நம்ம பட்டுப்புடவை விலைக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். வாங்க கடைக்குள்ள போய் என்னென்ன புடவை என்னென்ன ரேட்டுக்கு போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, உங்க கடையை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே ஓகே. ஆனா வந்து அடையார்ல ரொம்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா மேடம், இப்பதான் ஜஸ்ட் 1 வீக் தான் ஆயிடுச்சு மேடம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, 40 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. ஆமா மேடம், ஆமா மேடம். எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க இருக்கோம். ஆனா பாரிஸ்ல எங்க ஷாப் 40 இயர்ஸ் ஓல்டு இருக்கு. டி நகர்ல ஒரு 20 இயர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அடையார்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மேடம். நேரில் இந்த வீடியோ உங்களுக்காகவும் தான். ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த பழைய பட்டு புடவை விலைக்கு வாங்குறதுங்கிறது ரீசெண்ட் டைம்ஸா நிறைய கடைகள் வந்துட்டு இருக்குங்க. இதுல வந்து நிறைய டவுட்ஸ் எனக்கு இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. என்னோட வீடியோஸ்ல கேட்டுட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் நான் வந்து அவர்கிட்ட கேட்கிறேன். ஃபுல்லா டவுட்டை கிளியர் பண்ணிடுங்க. அப்புறமா நம்ம வீடியோக்குள்ள போகலாம். புடவை எல்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே மேடம். முதல்ல வந்து என்னன்னா, புடவைகளை பாருங்க. ஓகே. என்ன டவுட், பெரிய டவுட் அப்படின்னா, புடவைய பாக்குறதுக்கு முன்னாடி விலை சொல்லிடுறீங்க. அது எப்படி சாத்தியமாகுது? அது வந்து கரெக்டான பிரைஸா இருக்குமா அப்படிங்கறது முதல்ல என்னோட டவுட். எப்படி புடவை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் மேடம், அது எங்களுக்கு சாரி வந்து பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் மேடம். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்காக கிளாரிபிகேஷனுக்காக நாங்க செக் பண்ணி காமிக்கிறோம். இது என்ன கல்லு? இது வந்து கடப்பா ஸ்டோன் தான் மேடம். ஓகே, எல்லா கிச்சன் ரூம்ல இருக்கும், அவைலபிளா இருக்கும். இப்போ நீங்க வந்து உங்களுக்காக தான் இது வந்து செக் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு சாரி பார்க்கும்போது எவ்வளவு வேல்யூ இருக்கு, ஒரிஜினலா டூப்ளிகேட்டா பார்த்தாலே எங்களுக்கு கண்டுபிடிச்சிடும். ஆனா நாங்க எங்க வேலை கம்பல்சரி நாங்க செஞ்சுதான் ஆகணும். உங்க வேலை என்ன வேலைனா செக் பண்ணி காமிக்கிறது தான் எங்க வேலை. அப்போ நம்ம கிச்சன்ல இருக்கிற கடப்பா கல்லுல நம்ம கிட்ட என்னென்ன புடவை எல்லாம் இருக்கு கொஞ்சம் தேய்ச்சி பாத்துருங்க. தேய்ச்சி பார்த்தா என்னென்ன கலர் வந்தா என்னென்ன வேல்யூ அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப இந்த கடப்பா கல்லு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சாரி தேய்க்கும் போது ஒயிட் கலரா வரும். ஒயிட் கலரா வந்துச்சுன்னா ஒரிஜினல் சில்வர் ஜெரி. இது ஒயிட் தான் வரும் மேடம். இது பாருங்க, சூப்பர். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஆமா மேடம். இப்போ இந்த சாரி இது வந்து ஒயிட் கலர் தான் வரணும் மேடம். இருங்க, நீங்க தேய்ச்சா மட்டும்தான் ஒயிட் வருதா, நான் தேய்ச்சா ஒயிட் வருதான்னு முதல்ல பாக்குறேன். இந்த ஜரி எப்படி வச்சுக்கணும். ஓகே. ஆமா மேடம். இதுல வந்து நல்லா தேய்ச்சி ரப் பண்ணி விட்டுக்கணும். ஆமா, அது மேஜிக் இது எதுவும் இல்ல மேடம், அது இருக்கிறதே வரப்போகுது. ஆமா. இப்போ ஒயிட் கலர் இருந்ததுன்னா வெள்ளி ஜெரி. ஆமா மேடம். இப்போ இந்த சாரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சாரி. ஆமா மேடம். இது நல்ல ஒயிட் கலரா தானே இருக்கு. அப்ப ஒயிட் தானே வரும். ஒயிட் தான் வரணும். ஆனா இப்போ அது ரெட் மாற போகுது பாருங்க மேடம். நீங்க இந்த புடவை பார்த்தோன்னே சொல்றீங்க. ஆமா மேடம், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேடம். சாரி நீங்க வந்து பாருங்க. இது எவ்வளவு விலை கொடுத்து நான் வாங்கினேன் தெரியுமா? இது வெள்ளி ஜெரி, ஒரிஜினல் ஜெரின்னு எல்லாம் சொல்லிதான் நான் வாங்கினேன். ஆனா நீங்களே செக் பண்ணும்போது நீங்களே என்னங்க பிங்க் கலர்ல வருது? ஆமா மேடம், அது ரெட் கலர் சொல்லுவோம். அது வந்து ஆக்சுவலா வந்து காப்பர் இருக்கனால அந்த ரெட் கலர் வருது மேடம். சில்வர் இருந்தா ஒயிட் கலரா வரும். அது ரொம்ப கிளியரா இருக்கும். அப்ப இது ஒரிஜினல் ஜெரி கிடையாது. ஒரிஜினல் ஜெரி கிடையாது மேடம். இதுக்கு வந்து நோ வேல்யூ மேடம். இங்க பாருங்களேன், இது ஒரிஜினல் வெள்ளி ஜெரின்னு நான் வாங்கின புடவை. இது வந்து காப்பர் வருது. ஆமா மேடம். இந்த வெள்ளி ஜெரி அப்படின்னா ஒயிட் வரும், காப்பர்னா இந்த கலர்ல வருது. அப்ப இதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. இதுக்கு வேல்யூ கிடையாது மேடம். இது எதுவுமே போகாது மேடம். இப்போ உங்களுக்கு யூஸ் இல்ல, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னா அப்போ நாங்க கிலோ கணக்கு வெயிட் போட்டு நாங்க எடுத்துக்கிறோம். ஓ சரி. ஆமா.
அப்ப இந்த புடவை என்ன விலை இருங்க மேடம், இந்த இன்னொன்னு ஒரு saree இருக்கு மேடம். ஆமா இப்போ இந்த saree பத்தி நான் சொல்லிடுறேன் மேடம். இந்த saree வந்து உங்களது பாட்டியோட அம்மாவோட saree அந்த மாதிரி இருக்கும். பாட்டியோட கூட இருக்கலாம், 70 years ஓல்டு இருக்கும் மேடம். இப்போ இது வந்து பார்க்க தேவையில்லை மேடம். இது வந்து இருங்க, இது வந்து ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கு இந்த saree. பரவாயில்லையா? அது நோ ப்ராப்ளம் மேடம். அது இப்போ நம்ம செக் பண்ணி காமிக்கணும்ல மேடம். ஆமா இந்த பாருங்க மேடம். ஆமா, வெள்ளிச்சேரி. ஆமா, இது 70 years கன்ஃபார்மா ஓல்டு இருக்கும் மேடம். ஆமா பாட்டியோடது. ஆமா அதான். அப்ப இந்த ஜரிக்கு மட்டும் தான் வேல்யூ, புடவை வந்து எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் நீங்க அது ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். இப்போ இந்த உங்க saree வந்து பாருங்க, இங்க டேமேஜ் இருக்கு மேடம். இது கிழிஞ்சிருக்கேன். ஆமா மேடம், எங்களுக்கு ஃப்ரெஷ் saree வேணும் அப்படி அவசியம் இல்லை மேடம். இந்த மாதிரி டேமேஜ் saree இருந்தாலும் ஓகே. எங்களுக்கு தேவை அது வந்து இருக்கிறது ஜெரிகை ஒயிட் கலரா வரணும். ஒயிட் கலர் வந்தா நாங்க அது வேல்யூ போவோம் உங்க சாரிக்கு. ஓகே, இப்ப வெள்ளி ஜெரியா காப்பர் ஜெரியான்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த saree வெள்ளி ஜெரி காப்பர் ஜெரி தெரிஞ்ச பிறகு இந்த புடவை எப்படி வேல்யூ பண்றீங்க? எல்லா புடவையும் ஒரே விலை தான் போகுமா? இல்ல மேடம், அப்படி கிடையாது மேடம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் மேடம். மேடம், இப்போ இந்த saree இருக்குல்ல மேடம். ஆமா, இந்த சாரில ஜெரி வந்து இவ்வளவுதான் இருக்கு மேடம். ஆமா, ஓகேவா? கம்பேர் டு இந்த saree பாருங்க, இது சாரில ஜெரி ஜாஸ்தியா இருக்கு மேடம். இவ்வளவு ஜெரி இருக்கு. பிளஸ் இந்த saree வந்து டிஷ்யூ சாரின்னு சொல்லுவாங்க மேடம். இது டிஷ்யூ சாரினா ஃபுல்லா ஜெரி தான் இருக்கும். இப்போ நீங்க இது கீச்சாலோ பாருங்க, ஜெரி நூல் தான் இருக்கும் மேடம். இது பாருங்க, நீங்க தெரியுதா மேடம்? ஆமா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் saree ஜெரி தான் இருக்கும் மேடம். இதுக்கு நல்லா வேல்யூ வரும் மேடம். இதுல வந்து கம்பேர் டு இந்த saree இதுக்கு வேல்யூ கம்மி வரும். இப்போ இந்த சாரில பாத்தீங்கன்னா ஜெரி ரொம்ப கம்மியா தான் இருக்கு மேடம். இப்போ இந்த saree எவ்வளவு வேல்யூ போனா உங்களுக்கு ஜஸ்ட் 1500 rupees தான் வரும் மேடம் இந்த சாரியா? ஆமா மேடம். ஏன் அவ்வளவு கம்மியா? இது வந்து ஜெரிக்கு கம்மியா தான் இருக்கு மேடம். அதனால உங்களுக்கு அது வேல்யூ கம்மி தான் வரும். இப்போ இந்த saree பாத்தீங்கன்னா அப்போ வந்து 500,000 rupees எவ்வளவு எடுத்திருப்பாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் மேடம், பாட்டிக்கு தான் தெரியும். ஆனா இப்போ இந்த saree வந்து நாங்க வாங்கிறது ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு 35,000 ரூபாய் வாங்கிறோம் மேடம். 35,000? ஆமா, 35,000 ரூபாய் தரும் மேடம். இந்த சாரிக்கு 35,000 வரும் மேடம் உங்களுக்கு, இந்த ஒரு சாரிக்கு மட்டும். செத்தும் கொடுத்தாள் என் பாட்டி. அந்த காலத்து புடவை பியூர் வெள்ளி இருக்கு, வெள்ளி ஜெரி இருக்கு, பிளஸ் வந்து ஃபுல் ஜெரி இருக்கு. அதனால உங்களுக்கு அவ்வளவு வேல்யூ வருது. 35,000. இந்த சாரிக்கு வந்து கம்மி தான் வரும், 1500 வரும். ஓகே, இந்த சாரி இப்போ இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா மேல பார்டர் இருக்கு, கீழே பார்டர் இருக்கு, ரெண்டு பக்கமே இருக்கு. டபுள் சைட் பார்டர் சொல்லுவாங்க. அப்புறம் பிளஸ் பல்லு இருக்கு. பிளஸ் உள்ள பாத்தீங்கன்னா நிறைய டாட்ஸ் இருக்கு. நிறைய டாட்ஸ் இருக்கு. ஆனா அவ்வளவு வேல்யூ ஜாஸ்தி போகாது மேடம். பார்டர் முந்தானி தான் மெயின். இந்த saree வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட 9,000 வரைக்கும் வேல்யூ போகும் மேடம் இந்த ஒரு saree. அப்படியா? ஆமா, எவ்வளவு ஜெரி ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளவு வேல்யூ ஜாஸ்தியா வரும். எவ்வளவு கம்மி ஜெரி இருக்கோ அவ்வளவு கம்மி வேல்யூ வரும். இந்த saree 35,000 சொன்னேன். இந்த saree 1,500 சொன்னேன். இந்த saree 9,000 வரும். டோட்டல் 45,500. ஓகே, சரி. எனக்கு இன்னொரு பெரிய டவுட் என்னன்னா, உங்க கடைக்கு வர செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும்தான் வந்து கட்டுக்கட்டா பணம் கொடுப்பீங்களா? இதே வந்து ஒரு நார்மல் பீப்புள் வந்தா, ஒரு ஆர்டினரி பொது ஜனம் வந்தா நீங்க வந்து பணம் கம்மியா தான் கொடுப்பீங்களா? அப்படி எல்லாம் கிடையாது மேடம். இப்போ வந்து இந்த மாதிரி சாரீஸ் எடுத்து வந்தீங்கன்னா எல்லாருக்கும் நாங்க அதிகமா தான் பணம் கொடுப்போம். நிறைய பேர் வந்து சின்ன பார்டரு அப்புறம் கம்மி சைஸ் அது அந்த மாதிரி எடுத்து வந்தாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க வேல்யூ கொடுப்போம் மேடம். இந்த மாதிரி பெருசா saree எடுத்துவாங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல மேடம், எந்த செலிபிரிட்டி இல்ல மேடம், எல்லாருக்கும் நாங்க ஒரே ஈக்குவலா தான் நாங்க ட்ரீட் பண்றோம் மேடம். எங்களுக்கு தேவை ஜெரி, எவ்வளவு ஜெரி ஜாஸ்தி தரீங்க அவ்வளவு போனா நாங்க கொடுப்போம் மேடம். அதுதான் டிஃபரெண்ட். நிறைய பேர் என்ன பண்றாங்க மேடம், இந்த மாதிரி சாரீஸ் சின்ன பார்டர் இது கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜெரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரேஞ்சுக்கு என்ன வேல்யூ வரும் அவ்வளவுதான். இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்ட் சாரி மேடம். இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பாருங்க. அப்போ யார் எடுத்து வந்தாலும் வந்து கண்டிப்பா நாங்க பெஸ்ட் ரேட் தான் பண்ணி தரோம். இப்போ இந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சுங்களா? செலிபிரிட்டி வரும்போது வீடியோ எடுக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல கடை இருக்கு, நீங்க வந்தா உங்களுடைய பழைய பட்டு புடவைகள்லாம் இங்க கொண்டு வந்தா உங்களுக்கு நல்ல வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்து நம்மளுடைய சேனல்ல நம்ம அதை வந்து டெலிகாஸ்ட் பண்றோம். அதனால செலிபிரிட்டிஸ்க்கு பணம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இதே பொதுஜனம் வந்தாலும் நீங்க கொண்டு வர்ற பட்டு புடவைக்கு என்ன வேல்யூவோ கரெக்டான வேல்யூ அவங்க கொடுப்பாங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா,
இந்த இதுல இந்த வியாபாரத்துல உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னா எப்படிங்க அவங்களால 40 வருஷம் நீண்டு இந்த வியாபாரத்தை பண்ண முடியும்? அதே மாதிரி 4-5 பிரான்ச் ஓபன் பண்ண முடியும். இன்னும் நிறைய பிரான்ச்சஸும் ஓபன் பண்ண போறாங்க. இந்த பழைய பட்டுப்புடவை என்ன வியாபாரம் நீங்க 40 வருஷமா இருந்தா கூட எங்களுக்கு எல்லாம் தெரியாது, ரொம்ப கம்மியான மக்களுக்கு தான் தெரிஞ்சுட்டு இருந்தது. பட் கடையிலே வந்து ஜவுளி கடையிலே வந்து உங்க பழைய பட்டுப்புடவை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புது புடவை தரோம் அப்படின்னு சொல்லி நானே போய் 2 தடவை கூட வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸா இந்த மாதிரி கடைகள் பல்கி பெருகிறதுக்கு என்ன காரணம்? நைஸ் கொஸ்டின் மேடம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏன் அவ்வளோ டிமாண்ட் கிடையாது, இப்போ ஏன் அவ்வளோ டிமாண்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா 250 rupees இருக்கு சில்வர் ரேட். இப்போ இது வந்து சாரில வந்து மெயின் சில்வர் தான் வரும் மேடம். அப்போ வந்து இந்த சாரி வந்து 500 போயிடுச்சுன்னா இன்னைக்கு 1500 போகுது. இப்போ வந்து 2 years பிஃபோர் இந்த சாரி வந்து 10,000 வேல்யூ தான் போயிருக்கும் மேடம். அப்போ அவ்வளவு தெரியாது. இப்போ 30,000 35,000 சொன்ன உடனே எல்லாம் பெரிய அமௌண்ட் ஆகுது இல்ல மேடம். அது ஏன் அப்படின்னா சில்வருக்கு தான் மெயின் வேல்யூ மேடம். இப்போ இந்த இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 250 இருக்கு, அதனால உங்களுக்கு இந்த சாரியோட வேல்யூ வந்து நல்லா ஹையா போகும். இதுக்கு மேல இன்னொன்னு சில்வர் ரேட் ஏறிச்சுன்னா ஹையா தான் போகும் மேடம். இது கம்மி ஆயிடுச்சுன்னா இது பட்டுப்புடவை டிமாண்டும் கம்மி ஆயிடும். கண்டிப்பா ஆமா மேடம். அதுதான் இந்த மெயின் காரணம். வெள்ளி வந்தாதான் எங்களுக்கு வேல்யூ இருக்கு மேடம். வெள்ளி வரலன்னா அது வேல்யூ கிடையாது. இது வந்து காப்பர் தான். இப்போ உங்களுக்கு போடுறது இருந்தா அது கிலோ கணக்கு தான் நாங்க எடுப்போம். 1 kg 200 rupees தான். அப்படியா? ஆமா மேடம். இதுக்கு நோ வேல்யூ. இது யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிடணும் மேடம். மத்தபடியே வந்து எதுவும் வேல்யூ கிடையாது. நோ ரிவேல்யூ. புடவை விலை கொடுத்து வாங்கிடுறோம், இது வந்து ஒரிஜினலா இல்லையா அப்படின்னு தெரியாம இருக்கும். பட் இங்க வந்த பிறகு கிளியர் ஆச்சு ஒரிஜினல் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. மேடம் இது 45,500. ஓ தேங்க் யூ சோ மச். நீங்க என்னன்னதை நான் பார்த்தேன். தேங்க் யூ சோ மச். இது வந்து 50,000 அப்படிங்கிறதுக்குள்ள அப்படிங்கறதுனால தான் நான் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் பண்றோம். ஓகே. சோ அடையார் சத்குரு சில்க் சென்டர் எல்லாருக்குமே தெரியும். வேற என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்கு? அங்க பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓல்டு பிரான்ச் பாத்தீங்கன்னா சவுகார்பேட்ல இருக்கு, அதுக்கப்புறமா டி நகர்ல இருக்கு, அண்ணா நகர் இருக்கு. இப்போ அடையார் ஓபன் பண்ணிருக்கோம் மேடம். இப்போ இது பாத்தீங்கன்னா வித்தின் த ஸ்டேட், அவுட் ஆஃப் ஸ்டேட் பாத்தீங்கன்னா பெங்களூர் இருக்கு, அப்புறம் கோயம்புத்தூர் இருக்கு, அண்ட் மெயின் பாண்டிச்சேரி இருக்கு மேடம். இந்த நீங்க இங்க யார மக்கள்ஸ் அந்த மாதிரி யாரு இருந்தா நம்ம பிரான்ச்சஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட் ரேட் கண்டிப்பா நாங்க பண்ணி தரோம். கண்டிப்பா நம்ம வந்து நேர்லயே பார்த்தாச்சு, என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. சத்குரு சில்க் சென்டர் வாங்க. எங்களோட நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. எல்லா பிரான்ச்சஸோட ஃபோன் நம்பர்ஸும் நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம், கமெண்ட்லயும் நம்ம பின் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, உங்க ஊர்ல இருந்து இவங்க கடை எவ்வளவு பக்கமா இருக்கு, எந்த பிரான்ச் பக்கமா இருக்கு பாருங்க. கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க, நேர்லயே விசிட் பண்ணுங்க கடையை. உங்களுடைய பழைய பட்டுப்புடவைகளுக்கு நல்ல வேல்யூவை வாங்கிட்டு போங்க. நம்பிக்கையோட வாங்க கடைக்கு. கண்டிப்பா வந்து பெஸ்ட் ரேட் பண்ணி தரோம். கன்ஃபார்மா வந்து உங்களுக்கு பெஸ்டோட பெஸ்ட் வேல்யூ கொடுப்போம். நம்பிக்கையோட வாங்க கடைக்கு. கண்டிப்பா வந்து பெஸ்ட் ரேட் பண்ணி தரோம். கன்ஃபார்மா வந்து உங்களுக்கு பெஸ்டோட பெஸ்ட் வேல்யூ கொடுப்போம். செலிபிரிட்டிஸ் மட்டும் விசிட் பண்ணி பழைய பட்டுப்புடவைகளை கொடுத்து நல்ல விலைக்கு வாங்கிட்டு போற கடை இல்லைங்க சத்குரு சில்க் சென்டர். பொதுமக்களாகிய நீங்களும் வரலாம், உங்களுடைய பழைய பட்டுப்புடவைகளுக்கு நல்ல வேல்யூவை வாங்கிட்டு போகலாம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு.